குட் மார்னிங் சார். நமஸ்காரம், வணக்கம். அடியன் பேரு மிஸ்டர் வைகுண்டம். ஆனந்தாராட்சின்னு கேள்விப்பட்டிருப்பேன். இந்திரலோகம் சந்திரலோகம் எல்லாம் அட்டாச்சு. கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரைக்கும் அதுக்கு கஸ்டமர்ஸ் உண்டு. கஸ்டமர் இல்ல, உனக்கு கஷ்டம் தான் உண்டு. எக்ஸ்கியூஸ் மீ, பாட்டி என்ற 10 ரூபாய் வாங்கி ஆளுக்கு 5 எடுத்து விடுவோம். அது அயோக்கிய பேரு. உன் அக்கிரமத்துல எனக்கு மங்கா கொன்னுடுவா உன்னை. எதான் வாங்க தொலையா டிக்கெட், தேர்ட் கிளாஸ் டிக்கெட். ஆமா, என்னால என்ன கோவம்? தமிழ்ல ஸ்ருதி சேகர் மாதிரி இப்படி போட்டு அடிச்சுட்டியா? அப்படி ஒண்ணும் இல்ல. இந்த வைகுண்டாங்கிற ஒரு பையன் இதே மாதிரி ட்ரெஸ் போட்டு ஏமாத்தினான். நீ மாதிரி ட்ரெஸ் போட்டு இருந்தியா? அதுக்காக என்ன போட்டு அடிச்சுட்ட? ஆமா, என்ன இங்க நீ எதிர்பார்க்கல? நிச்சயம் எதிர்பார்த்தேன். அட்ரஸ் இல்லாம மெட்ராஸ் வரவங்களுக்கு அடைக்கலம் கொடுக்கறது இந்த மாதிரி இடங்கள் தானே. அது கிடக்கட்டும். ஏன் மிஸ்டர், உங்களுடைய நிரந்தர மாளிகை இதானா? இது தேவையில்லையே. நேத்து நான் இருந்த இடத்தை பார்த்திருக்கணும். கார்பரேஷன் குழாய்க்குள்ளேயே படுத்துக்கிட்டு இருந்த. அது கிடக்கட்டும். நீ இந்த சிங்கார சென்னைக்கு வருகை தந்த காரணம் என்னவோ? என் குடும்பத்துக்கு சொந்தமான பல லட்சக்கணக்கான ரூபாய்கள் மோசம் பண்ண படுபாவை கண்டுபிடிக்கத்தான் இங்க வந்தேன். கவலைப்படாத, எனக்கு தெரியாத படுபாவே இருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஆளுங்க லிஸ்டே எங்கேயில இருக்குது. ஆமா, உன் ஆள் பேர் என்ன? சோழமலை. சோழமலை? இது நம்ம லிஸ்ட்ல இல்லாத பேரா இருக்குது. சோழமலை பேரு ஏர் கண்டிஷன் பண்ணி வச்சிருக்கான். என் தாயோட கண்ணீருக்கு காரணமான அவன் மட்டும் என் கையில கிடைக்கட்டும். அவனை கிழிச்சு தோழமை கட்டிடுறேன். நீ என்ன ஆட பிடிக்க வந்தியா, பந்தல் போட வந்தியா? அனாவசியமா விளையாடாத. உதவி செய்யணும், உபத்திரம் பண்ணாம. அந்த ஆள் கிடைச்சிட்டான்னு வச்சுக்க, நாளை இதே எடுத்துக்கலாம். பல இனிஷியல்ல உனக்கு எத்தனை சோழமலை வேணும் பார்த்து எடுத்துக்க. குட் பை. நான் இந்த ஆட்டத்துல ஜெயிச்சா எனக்கு என்ன பரிசு கொடுப்பீங்க? நீ தோத்தாலும் இந்த லட்சக்கணக்கான சொத்துக்களுக்கு நீதானமா வாரிசு. நான் இந்த வீட்டுல சாதாரண வேலைக்காரன். ஏன்பா 20 வருஷத்து கனவுல இருந்து நீங்க இன்னும் விழிக்கலையே? கனவா? பார்வதி அம்மாளை நான் கண்டுபிடிக்க போறதும், சங்கர் உன் கழுத்துல 3 முடிச்சு போட போறதும் நிச்சயமா நடக்க போறதாம்மா. ஐயோ, அக்காவை அடிச்சிட்டியம்மா. அம்மா, இந்த படத்துல நீ அடிச்சது என் இதயத்துல அடிச்ச மாதிரி இருக்குமா? அக்கா, ஆட்ட மும்முரத்துல தெரியாம அடிச்சிட்டேன், என்ன மன்னிச்சிருக்கா. அம்மா, இவ்வளவு பிரியமுள்ள தங்கச்சியை விட்டுட்டு நீ எங்கம்மா போயிட்ட? 18 வருஷமா உன்னை பார்க்காம என் கண்ணெல்லாம் பூத்து போச்சு. நீ எங்க இருக்கிறியோ, என்ன செய்கிறியோ?
கமான் சார் சலாம் சார் ஆடாத உள்ளங்களாட ஒரு அச்சாரம் தந்தால் என்ன ஹலோ சார் கமான் சார் சலாம் சார் தட்டுங்கள் கொட்டுங்கள் சில நாணயம் தங்கத்தின் இடை சொல்லும் ஒரு காவியம் தட்டுங்கள் கொட்டுங்கள் சில நாணயம் தங்கத்தின் இடை சொல்லும் ஒரு காவியம் இவள் ஆடை தையலிட்ட வண்ணப்பட்டு இவள் ஆசை இன்னும் ஒரு சின்ன மட்டு பணம் போட்டால் போடு இல்லை நடையக்கட்டு ஹலோ சார் கமான் சார் சலாம் சார் ஆடாத உள்ளங்களாட ஒரு அச்சாரம் தந்தால் என்ன ஹலோ சார் கமான் சார் சலாம் சார் என்னக்கா இது ஆட்டத்தை ஆனந்தமா பார்த்தாங்க காசை கேட்டா காணாமலே போயிட்டாங்களே. ஆமாண்டா ராஜா, இந்த காலத்துல டிக்கெட் போட்டு கட்டடத்துக்குள்ள ஆனாதான்டா மதிப்பு. நம்மள மாதிரி நடு ரோட்ல அந்த மேனகையே வந்து ஆனா கூட ஓசில தான் பாத்துட்டு போவானுங்க. நம்ம தொழிலே ஆட்டம் கண்டு போயிருச்சுக்கா. இனிமே அத மாத்த வேண்டியதுதான்டா. ராஜா இந்த நீ இங்கே இரு, கொஞ்சம் என் கைவரிசையை காமிச்சிட்டு போற. ஏமா பாத்து வரப்படாது? பாத்துட்டு தான் வர்றேன், நீ இல்ல பாத்து வரணும். ஆம்பளைக்கு அடக்க வேண்டாம். ரொம்ப நல்லா இருக்குமா. எங்க வீட்டு பசு பொல்லாதது, உங்க வீட்டு காளைய நீ அடக்கி வைன்னு சொல்ற மாதிரி இருக்குது உன் பேச்சு. நான்சென்ஸ். யோ நாகரிகமா பேசு, நாக்குல இருக்கிற நட்டு கண்டுடும். இடிச்சதும் இல்லாம இங்கிலீஷ் பேசலையா திட்டுற? நான் குரல் கொடுத்தேன்னா போறவன் வர்றவன் என் பக்கத்துல சப்போர்ட்டா பண்ணுவான். இன்னைக்கு நான் முடிச்ச முகமே சரியில்லை. யோ கொயா இங்க வா. அட வாய சோடு வா. என்ன இது ஒண்ணு தானே? ஆமாமா என்னதாமா? நல்லா பாரு, யாருக்காவது ஒண்ணுதுன்னு சொல்லடாத. இந்த காலத்துல திருடனுக்கும் நல்லவனுக்கும் டின்பரன்ஸ் தரலையா? அம்மா ஒரு ரூபா குறையுதம்மா. ஒரு ரூபா குறையுதா? ஒரு ரூபா குறையுதா? ஆமாமா. ஓ அந்த ரூபாயா? தோ கொடுக்குமா கொடுக்குமா. இன்னைக்கு என் வருமானமே இதான். இதையும் கொடுத்து நான் என்ன பண்றது? ஓ அஜாகிரதைக்கு இந்த ஒரு ரூபா தான் அபராதம். திருநதும் இல்லாம உபதேசம் வேறையா பண்ற? எனக்குன்னு ஒரு கொள்கை இருக்கியா? 1000 ரூபாய் இருந்தாலும் ஒரே ஒரு ரூபா மட்டும் எடுத்துக்கிட்டு பாக்கிய திருப்பி கொடுத்துருவேன். நான் ஒரு லாட்டரி சீட்டு வாங்கியிருக்கேன், அது விழுந்த உடனே உன் வீட்டு தேடி வந்து கொடுத்துடுறேன். இந்தா ஓ அட்டராசை எழுது. ஒண்ணும் வேண்டாம் தாயே, ஆள விட்டா போதும். யோ லாட்டரி எடுத்தா எங்கயா கொண்டு வந்து கொடுக்கறதே? அட பாவி, அதிர்ஷ்டம் இல்லாத ஆளியா? டேய் தம்பி கிடைச்சிருச்சுடா. அக்கா அக்கா இன்னைக்காவது வயிறு நிறைய வாங்கி கொடுக்கா. அது எப்படி முடியும்? உனக்கு தான் உடம்பெல்லாம் வயிறாச்சே. யோ இவனுக்கு 2 இட்லிய சாம்பார்ல குளிப்பாட்டி கொடு, எனக்கு ஒரு வாளி சாம்பார் மட்டும் கொடு. இட்லிய நாளைக்கு வாங்கிக்கிறேன். இந்தா. அம்மா தாயே வாமா மவளே, அண்ணன் இருட்டுது. புண்ணியம் பண்ணிருக்க, எண்ணம் தான் எழக்கூடாது. அடைக்குது தாயே. ஆண்டவனுக்கும் அதே கம்ப்ளைண்ட் தான். இல்லன்னா நீ போடுற சத்தத்துல அவர் தூக்கம் கலைஞ்சிருக்குமே. பசி வருமாத தாயே. போட்டும் போட்டும், நம்ம மாதிரி ஏழைங்கெல்லாம் சீக்கிரம் சேர்த்தாதான் நல்லது. அப்பதான் நம்ம பணத்தை காட்டி தர்ம பணம் சாமின்னு உண்டியல் குலுக்கி 2 பேர் மத்தியானம் ஆட்டம் சினிமா பாப்போம். அக்கா எனக்கு கொடுக்க எனக்கு கொடுக்க எனக்கு கொடுக்க. இந்த பாட்டி யோ பாக்கி சில்லறைக்கும் இட்லி அந்த பாட்டிக்கே கொடு. பசி உயிர் போகுதே. நீ வீட்டை போயிரு, நான் வேற ஒரு பாக்கெட் பாத்துட்டு வரேன். இன்னைக்கு அப்பாவும் நானும் பட்டி தான் நினைச்சேன். கடவுள் படி வந்துட்டாரே. காசு கைலி கட்டிட்டு போகுது. யோ பாத்தனடா விட்டுட்டு பாரு உதவாக்குற. கையில இருந்து நிறைய பணம் வச்சிருப்பான்.
அட பாவி, என் வாயில மண்ணை போட்டானே. என்னையா பாலைவனா, இங்க வா. இல்லையா, இது உன் பர்ஸ் தானே? இல்ல, அது என் நிலைமை. ஏயா அரை காசு கூட இல்லாம ஏயா கடத்தருக்கு வர? வருதா? தெருவில் போற காசுக்கெல்லாம் உன் வாய் தான் வாசப்படி போட்டுருக்குது. என்னையா கேள்வி இது? யாரா சும்மா கேட்ட குடுப்பானயா? இது கேக்குற காலம் இல்லையா, எடுக்கிற காலம். ஆனா நான் ஒரு நியாயத்தோட கொள்கையோட தான் எடுக்கிறேன். வர வர எதுலதான் கொள்கைன்னு இல்லாம போச்சு. திருடி பணம் சேர்க்கிற, இதுல நியாயம் கொள்கை வரையா? திருடி சேர்க்கணும்னா பெரிய இடமா பார்க்க மாட்டேன். தகர டப்பா உன்கிட்ட எடுப்பேன். பரிசுல இருக்கிற ரூபாயில 1 ரூபாய் தான் எடுப்பேன். அட்ரஸ் வாங்கிக்குவேன். நான் கட்டி இருக்கிற லாட்டரி சீட்டு விழுந்துருச்சுன்னா வண்டியோட திருப்பி கொடுத்துருவேயா. உன் பக்கத்துல நியாயம் இருக்கலாம். ஆனா வயசு வந்து ஒரு பொண்ணு இந்த மாதிரி காரியங்கள்ல ஈடுபடுறதுல பாதுகாப்பு, மரியாதை, கௌரவம் எதுவுமே இல்ல. இதுக்கெல்லாம் அர்த்தம் புரியுதா உனக்கு? பின்ன என்னையா பண்றது? எனக்கும் நாதி இல்ல, கண்ணு தெரியாத எங்க அப்பாவும் நானும் காலம் தள்ளுறதுதான் எப்படி? உனக்கு தேவையான பணத்தை யாராவது கொடுத்துட்டா அப்ப திருட மாட்டியா? எதையா இருக்கும் அப்படிப்பட்ட புண்ணியவா? கேக்குதான் கிட்ட வந்தியா? நான் என்னமா நினைச்சிட்டேன். அப்படியே கொடுத்தாலும் அந்த பணத்துக்குள்ள கேவலமான எண்ணம் புதஞ்சிருக்கும். யா என்ன கூட அப்படிதான் நினைக்கிறியா? யார் யா கண்டா எந்த புத்துல எந்த பாம்பு இருக்குமோ? படபடன்னு பேசுறத பார்த்தா யோகிய மாதிரி இருக்கு. இந்த மாதிரி திருன்னு விழிக்கிறத பார்த்தா திருட மாதிரியும் இருக்கியா? என் பார்வையும் அப்படிதான். கண்ணை பார்த்தா பயமா தான் இருக்கும், ஆனா மனசை பார்த்தா மகாத்மானே சொல்லுவேன். ஒரே 1 ரூபா இருந்தா கூடியா எங்க அப்பாவுக்கு பண்ணும் பாலும் வாங்கணும். யா சரி தர. இப்போ உங்க அப்பா எங்க இருக்காரு? வீட்டுலதான் இருக்காரு. எங்க அப்பா ரொம்ப நல்லவரு. அவருக்கு கண்ணு இருந்தப்பா என்ன கடும் பாடுபட்டு வளர்த்தாரியா. சரி பணம் தர, முதல்ல உங்க அப்பா போய் பார்க்கலாம். வா வா, முதல்ல என்ன இது? கற்பகத்தை ஏன் காணோம்? இந்த இடத்துல தான் இருக்க சொன்னான். ஐயோ காப்பாத்துங்களே, என்ன காப்பாத்துங்களே, யாருமே இல்லையா? ஐயோ காப்பாத்துங்களே, ஐயா என்ன காப்பாத்துங்க ஐயா. மரியாதையா போயிடா இல்லையா? அங்கே நீங்க இருக்க. நல்ல சமயத்து தெய்வ மாதிரி வந்து என்ன நீங்க காப்பாத்துனீங்க. ஒரு சின்ன பொண்ணு இப்படி தனியா வெளியே வரலாமா? தவறுதான், மன்னிச்சிடுங்க. எனக்கு இன்னொரு உதவி செய்வீங்களா? என்னது? நான் திரும்பி போகும்போது இதே ரவுடி இங்க மறுபடியும் வந்து வம்பு பண்ணினா போலீஸ சொல்லுமா, அவங்க கவனிச்சுவாங்க. கொஞ்சம் வீட்டு வரைக்கும் துணைக்கு வரீங்களா? ஐயோ நிறைய பிளீஸ். யாராவது பார்த்தா என்ன பத்தி தப்பா எடுத்துப்பாங்க. சரி இப்ப எப்படி உன் வீட்டு வழி? இந்த பக்கம். இந்த பக்கமா? போ. வாங்க வாங்க உட்காருங்க. உங்களை பத்திரமா கொண்டாந்து சேர்க்கணும். சேர்த்தாச்சு. வரமா இருங்க இருங்க, உங்க வேலை முடிஞ்சது, என் வேலை முடியலையே. கைமாறு ஏதாவது செய்யலன்னா? அதெல்லாம் தேவையில்லை. உதவி செய்யறவனுக்கு நந்திய வார்த்தையால சொன்னா போதும், லஞ்சம் கொடுக்காத. ஏன்னா அப்புறம் உதவி செய்ய மாட்டான், திட்டம். என் மனசாந்திக்காக ஒரே ஒரு நிமிஷம் செஞ்சு பண்ணிட்டு வந்துறேன். உட்காருங்க பிளீஸ்.